இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு கோடி எல்லாம் வெறும் தெருக்கோடி தூரம்தான். 20 ஆண்டுகளுக்கு முன் 5000 ரூபாய் சம்பாதித்தாலே அது பெரிய விஷயம். இப்போதெல்லாம் 20 வயது பசங்களுக்கு அந்த பணமெல்லாம் சர்வசாதாரணம். இப்படி இருக்க 30 வயதுக்குள் ஒருவர் கோடீஸ்வரராக முடியுமா? சில இளைஞர்களுக்கு அதுதான் அவர்கள் வாழ்க்கையின் முக்கிய சவால். அதே எண்ணத்திலேயே முழு மூச்சோடு செயல்பட்டு அந்த சவாலில் வெற்றி பெறவும் துடிப்பார்கள். இந்த உலகில் பணத்துக்கு மட்டும் எப்போதுமே பற்றாக்குறை வருவதில்லை. பணத்தை பற்றிய நம் எண்ணங்களுக்குத்தான் பற்றாக்குறை வருகிறது. லட்சக்கணக்கில் பணத்தை செலவு செய்து கல்லூரிகளில் படிக்கும் போதே 10,000 ரூபாய் வரை பகுதி நேர வேலையில் சம்பாதிக்க வழி உள்ள இந்த காலத்தில் 30 வயதுக்குள் எவரும் கோடீஸ்வரன் ஆவது நிச்சயம் சாத்தியமே. அதற்கான சில வழிகளும் உள்ளன என்கிறார்கள் இந்த துறையின் நிபுணர்கள். அவற்றைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். கோடீஸ்வரனாக ஆசைப்படு. எப்போதுமே பெரிய அளவில் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த 30 வயதுக்குள் கோடீஸ்வரனாகிவிட வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்படுங்கள். அப்போதுதான் குறைந்தபட்சம் லட்சாதிபதியாகவாவது ஆக முடியும். ஏழையாக இருக்க வேண்டாம். எப்போதும் ஏழையாகவோ அல்லது போதும் என்ற மனதுடனோ இருக்கக்கூடாது. விரைவில் பணக்காரனாக வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் மேலோங்கி இருக்க வேண்டும். பணம் உறங்குவதில்லை. பணத்திற்கு காலமோ நேரமோ விடுமுறையோ கிடையாது. நீங்களும் அதுபோலத்தான் இருக்க வேண்டும். நல்ல உழைப்பு இருப்பவனை எப்போதுமே பணம் விரும்பும். சரியான வழியில் அல்லது துறையில் உழைப்பை போடுவது ரொம்ப முக்கியம். பணத்துக்கு பின்னால் போ. லட்சாதிபதி கோடீஸ்வரனாக முதல் வழி உங்கள் சம்பாத்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும். பணத்துக்கு பின்னால் போகக்கூடாது என்று சிலர் சொல்வார்கள். அப்படி கிடையாது. கண்டிப்பாக போங்கள். கவனமாக பணம் சேர்ப்பதற்கான வழிகளை தேடுங்கள். வெற்றி நிச்சயம். ஆடம்பரம் வேண்டாம். சிறுக சிறுக கஷ்டப்பட்டு சேமித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் ஆடம்பரத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். உங்கள் தொழில் மற்றும் முதலீடுகளில் பணம் நன்றாக வரும் வரை ஆடம்பர விலை உயர்ந்த கார் என்று எந்த ஆடம்பரமும் வேண்டாம். முதலீட்டுக்காக சேமியுங்கள். உங்கள் சேமிப்பெல்லாம் அடுத்த சேமிப்புகளுக்கான பாதுகாப்பான முதலீடுகளாகத்தான் இருக்க வேண்டும். அதுவும் பல வழிகளில் முதலீடு செய்ய வேண்டும். எந்த ஒரு அவசர காரியத்துக்கும் கூட அதை எடுத்துச் செலவு செய்துவிட வேண்டாம். கடனுக்கு நோ. உங்கள் வளர்ச்சியில் கடன் என்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு மேலும் சம்பாத்தியத்தை பெற்றுத் தராது. வட்டித் தொகையை அதிகரித்து உங்களின் சேமிப்பையும் வளர்ச்சியையும் பதம் பார்த்துவிடும். உங்கள் லட்சியத்தை அடைந்த பிறகு கடன் வாங்கி அதை ரொட்டேட் செய்வது வேறு விஷயம். பொறாமை பணம். பணம் உங்களுக்கு ஒரு பொறாமைப்படும் காதலிதான். அதற்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுங்கள். நீங்கள் வேண்டும் என்று நினைத்தால் அது உங்களுடன் ஒட்டிக்கொள்ளும். நீங்கள் உதறினால் அதுவும் உங்களை உதறிவிடும். புத்திசாலித்தன முதலீடு. உங்களால் எவ்வளவு முதலீடு செய்ய முடியுமோ அவ்வளவு மட்டும் முதலீடு செய்யுங்கள். அதையும் புத்திசாலித்தனமாகச் செய்யுங்கள். நீங்கள் செய்யும் கடின உழைப்பை விட புத்திசாலித்தனமான முதலீடுகள்தான் உங்களுக்கு பணத்தை பெருக்கித் தரும். ரோல் மாடல். நீங்கள் லட்சாதிபதி ஆவதற்கு உங்களுக்கென ஒரு ரோல் மாடலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் எப்படியெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்வந்தர் ஆனார் என்பதை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க சக்சஸ்ஃபுல் மெயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா.